நளினி என்ற பள்ளி ஆசிரியை தன் மாணவர்களிடம் கடவுளிடம் நான் கேட்கும் வரமும் அதன் காரணமும் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையை எழுதச் சொன்னார். மாணவர்கள் சமர்ப்பித்த கட்டுரைகளில் ஒரு கட்டுரை மட்டும் நளினியை நெகிழ வைத்தது. அந்த கட்டுரையை அவர் தன் சக ஆசிரியை மாலதியிடம் கொடுத்து வீட்டிற்குச் சென்றதும் படிக்கச் சொன்னார். அந்த கட்டுரையை படித்து மாலதி அழத் தொடங்கினார். அப்போது தற்செயலாக அறைக்குள் வந்த அவருடைய கணவர், ஏன் அழுகிறாய் என்று கேட்க, என் சக ஆசிரியரின் மாணவி எழுதிய இந்த கட்டுரையை படித்துதான், நீங்களே படித்துப் பாருங்கள் என்றார். கணவரும் அதை படிக்கத் தொடங்கினார். கடவுளே, நீங்கள் எனக்கு வரம் தரவிருந்தால் தயவு செய்து என்னை ஒரு செல்போனாக மாற்றுங்கள். என் குடும்பத்திற்கு நான் முக்கியமானவளாக மாற வேண்டும். என் பெற்றோரின் முழு கவனமும் செல்போனில் இருப்பது போல என் மீதும் இருக்க வேண்டும். எங்க அப்பா வேலையிலிருந்து வீட்டிற்கு வரும்போது அவர் எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் செல்போனுடன் நேரம் செலவிடுவது போல என்னுடனும் நேரம் செலவிடணும். எங்க அம்மா சோகமாக இருக்கும்போது செல்போனை பற்றிக் கொள்வதைப் போல என்னை புறக்கணிக்காமல் என்னையும் பற்றிக் கொள்ளணும். என் சகோதரர்கள் செல்போனுக்காக சண்டை போட்டுக் கொள்வதைப் போல என்னுடன் நேரம் செலவிட போட்டி போடணும். என் குடும்பத்தினர் மற்ற எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு என்னுடன் நேரம் செலவிடணும். செல்போன் வேலை செய்யவில்லை என்றால் அதை உடனே சரி செய்கிறார்கள். அதேபோல நான் சோர்வாக இருந்தால் என்னையும் உடனே கவனிக்க வேண்டும். மொத்தத்தில் என்னை சுற்றியுள்ள அனைவரையும் நான் சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும். கடவுளே, நான் எதையும் அதிகமாக கேட்கவில்லை. என்னை செல்போனாக மாற்றுங்கள் போதும். இதை படித்ததும் அந்த கணவர், ஐயோ பாவம், அந்த குழந்தை மோசமான பெற்றோர்களாக இருப்பார்கள் போலிருக்கே என்று சொல்லி வருந்தினார். மாலதி அவரை பார்த்து, இந்த கட்டுரையை எழுதியதே நமது மகள்தான் என்றார். குழந்தைகள் நம் அன்பை உணரணுமே தவிர அதற்காக ஏங்கக்கூடாது. போராளி ஜெஸ்ஸி ஜாக்சனின் கூற்றோடு இந்த கதையை முடிக்கிறேன். Your children need your presence more than your presence. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.